இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே ஆர்பிஎம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச், அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நாங்கள் செய்யறது, உடலால் மற்றும் மறைந்த ஒரு அருமையான ஒரு கலைஞன், ஒரு நடிகனுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை இன்னைக்கு நாங்கள் நினச்சி அவருடைய ஆப்சன்ஸை நாங்கள் ப்ரெசன்ஸாக நினச்சி ஃபீல் பண்ணி செய்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் தான் இன்னைக்கு. இந்த நாளை விட ஒரு ஆப்டான ஒரு சரியான ஒரு நாள் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு, இதை விட ஒரு கரெக்டான ஒரு நல்ல நாள் எங்களுக்கு பெருசாக தோணலை. அதனால் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய வேண்டுதலின் பேரில் வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும், முக்கியமாக சீஃப் கெஸ்ட்னா இதை விட ஒரு ஆப்ட் சீஃப் கெஸ்ட்டு எங்களால் கூட்டிகிட்டு வர முடியாது. பாலாஜி சார் நடித்த ஒரு ஃபிலிம்க்கு அப்படி ஒரு கலைஞனை பெற்ற அவருடைய தாய் ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். வருக என்று வரவேற்கிறோம். மேலும் பாஸ்கர் அண்ணா அவர்கள், எனக்கு அவரை பாஸ்கர் அண்ணான்னு தான் நான் கூப்பிடுறேன். He's actually a multifaceted person working in various industries, education, agri, and mainly into film production also. So பாஸ்கர் அண்ணா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அப்புறம் முக்கியமாக மீடியா நண்பர்கள், சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் தாழ்மையுடன் வருக என்று வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ எங்களுக்கு எம்ஆர்டி அவங்க தான் இந்த ஆடியோ எடுத்திருக்காங்க. எம்ஆர்டி ரெப்ரசன்ட் பண்ணி முருகன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்கள வருக என்று வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்தை சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சோனி பிக்சர்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் சகோதரர் சிவா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அப்புறம் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாக்லேட் பாய், a handsome guy and a very good performer on the screen. ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஹார்ட் பீட்ஸுங்கிற அந்த வெப் சீரீஸினுடைய மெயினான ஒரு பர்சன் மிஸ்டர் அர்ஜுன். அந்த பேர் அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர். நம்ம திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வேடமேற்று நடிச்சிருக்கிறாரு திரு சாருகேஷ் அவர்களையும் அவர்களுடைய தாயார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த படத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு, முதலாக நடித்திருக்கிறாரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கதாபாத்திரத்தில் ஈஸ்வர் கிருஷ்ணா அவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மனசில் வந்துட்டோ மோனே, அவருக்கு மலையாளத்தில் சொல்லணும், அப்போ தான் கொஞ்சம் புரியும். அண்ட் இந்த திரைப்படத்திற்கு இன்னும் கூட ஆர்டிஸ்ட், முக்கியமாக பாலாஜி சாரோட ரன்னிங் ரோல் மாதிரி பாலாஜி சாரோட எப்பவுமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிட்டே நடிச்சிட்டு வந்த 2 பேர் இருக்காங்க. நடிகர் பாபு அவர்கள் அண்ட் நடிகர் முத்து அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயம். அவங்களையும் நான் மனசார வெல்கம் பண்ணுறேன். நன்றி முத்து, நன்றி பாபு. அண்ட் இந்த படத்தில் ஒரு 3-4 பாடலாசிரியர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. தாமரை அக்கா, மோகன்ராஜன் சார் அவர்கள், கிரிதர் வெங்கட் சார் அவர்கள். அப்புறம் அதோடு சேர்த்து ஒரே ஒரு பாட்டு, எனக்கும் பாட்டு எழுதணும்னு ஒரு ஆசை முதல் முறையாக ஒரு பாடலை எழுதி அதை கம்போஸ் பண்ணியும் பாடியிருக்கேன். அதனால் இன்னைக்கு மற்றவங்க யாரும் வர முடியல, எங்களுக்காக வந்திருக்கிற கிரிதர் வெங்கட் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸோ பாலாஜி சாரோடைய அம்மா ஸ்ரீமதி ராஜலக்ஷ்மி அவர்கள், தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு இன்வைட் கிரியா டெக் பாஸ்கரன் சார். இவரை பற்றி ஏற்கனவே அக்கா சொன்ன மாதிரி ஐ திங்க் பல முகங்கள் கொண்ட ஒரு நபர், அதாவது சீரியல் ஆண்டர்பிரினர், சாஃப்ட்வேர், அக்ரி ஃபுட் ப்ராசஸிங். ஸோ அந்த வகையில் டு லைட் த லேம்ப் ஐ இன்வைட் பாலாஜி சார் ஓட அம்மா அவர்களை அன்போடு அழைக்க. த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை தாண்டி ஐ திங்க் த ட்ரெய்லர் லான்ச் ஆஃப் ஆர்பிஎம்காக நமக்காக வந்திருக்க அம்மாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகள்.
எல்லாருக்கும் வணக்கம். தமிழுக்கும் பெரிய வணக்கம். இது என்னோட முதல் சினிமா மேடை. ரொம்ப முக்கியமான நாளாக நான் இதை பார்க்குறேன். இந்த மேடையும் இந்த நாளும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தாலும் என்னோடய கோர் மெமரியில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த படத்தில் ஓப்பனிங் சாங் எழுதியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு தந்த பிரசாத் சாருக்கும் கல்பனா மேமுக்கும் ஒரு பெரிய 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 நன்றி. சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே எனக்கு மெமரபுளாக ஆக்கிக்கிட்டே இருக்கணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். ஒரு இதையுமே இது என்னோடய முதல் வாய்ப்புன்றதுனால இது எனக்கு மைல் ஸ்டோனாக மாற்றிட்டே இருக்கணுன்றதில் சார் பர்டிகுலராக இருந்துகிட்டே இருந்தார். சார் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்தாரு. இந்த ப்ராசஸ் எனக்கு எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு திரும்ப திரும்ப அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கும் ஒரு பெரிய நன்றி சார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டில் அது நடக்கும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் ரொம்ப புதுசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுக்க பிரசாத் பிரபாகர் சாருக்கு நன்றி. இந்த ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நடித்த படம் இது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே அங்கே ஷூட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேணால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எனக்கு டேனியல் பாலாஜி சார் கூட தான் எனக்கு இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 1-2 சீன்ஸ் எனக்கு சோலோவாக ஷார்ட்ஸ் இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட தான் காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்னு சொன்னப்போ அவரோட என்ட்ரி அப்படியே வந்தார். வரும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு. நர்வஸ் ஆகணும்னா அவர் கூப்பிட்டு ஏன் நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு முன்னாடி நான் வேட்டையாடு விளையாட உன்னோட படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் பார்த்து நான் தியேட்டரில் பயந்து இருந்த ஒரு கேரக்டர், அதனால் அது இப்போவும் உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவர் சிரிச்சிட்டே சொன்னார். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆக்டர், நானும் ஒரு ஆக்டர், அவ்வளோதான். ஸோ கேரக்டராக நீங்கள் என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு பூஸ்ட் எனக்கு அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாமே அதனால எனக்கு மேபி நல்லா வந்துச்சோ இல்லை என்னமோ தெரில. அண்ட் முக்கியமாக அவர் ஒன்று சொன்னார், எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு இதுக்கும் ஒரு கேரக்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொன்னார். அது இன்னைய வரைக்கும் இப்போ ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் நான் பண்ணுறதா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப இப்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸ் தான். அவர் எல்லோரும் சொல்கிற மாதிரி அவர் கண் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது, பேசிக்லி ஃப்ரம் ஸ்க்ராச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அவர் நிறையா அதை எக்ஸ்பிளைன் பண்ணார், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த ஒரு ரீதி. ஸோ அது எனக்கு இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக த்ரூ அவுட்டாக என்னோடய கெரியரில் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவரோட இது. அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கல்பனா மேம் கூட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன் மோஸ்ட்லி. இல்லை, அந்த சீன் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல பேசப்படும்னு நினைக்கிறேன். நானும் அதை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த எல்லாரும் மாதிரியும் நாங்களும் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. ப்ளீஸ் டூ சப்போர்ட் இஸ். அண்ட் இந்த படத்தை நல்லா வந்திருக்குது ப்ளீஸ். யா, தேங்க்யூ.